ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எகூஸ் கிச்சன். டுடே ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா தான். ஒயிட் வெஜிடபிள் குருமா பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது வந்து சப்பாத்திக்கு, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த குருமா செய்யறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு காமுரி தேங்காய் திருவி வச்சிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு காமுரி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கசகசா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போடலாம், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். குருமாவோட திக்னஸ்க்காக உடச்ச கடலை ஆட் பண்ணுறேன். முந்திரி இருந்தால் ஆட் பண்ணலாம், என்கிட்ட முந்திரி இல்லாததுனால போடலை. எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா பேஸ்ட் பதத்தில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சாச்சு. ஸோ இப்போ குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிரியாணி இலை, அப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு, அப்புறம் 3 கிராம்பு, அப்புறம் இது பேர் என்னன்னு தெரில, இது ஒன்று, இது எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுவேன். எனக்கு பேர் தான் தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நல்ல எண்ணெயில் ஹீட் ஆகட்டும். இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் வதக்க வேண்டாம். கண்ணாடி பதம் வந்தோடனே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ப்ரௌனாக வதக்கணும் அப்படின்னா குருமா வந்து கலர் மாறிடும். ஸோ கண்ணாடி பதத்துலேயே வெஜிடபிள் ஆட் பண்ணிடுவேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறி ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி காய்கறி என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னா, கேரட் 1 ஆட் பண்ணியிருக்கேன், பீன்ஸ் ஒரு 100 போல் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, அப்புறம் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காலிஃப்ளவர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், என்கிட்ட இல்லை. ஸோ இது 4வே நிறைய இருந்தாலும் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒயிட் குருமாவுக்கு வந்து தக்காளி ஆட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணால் கலர் மாறிடும். ஸோ வெறும் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெஜிடபிள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு, இவ்வளோதான். இது மேலே எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணால் கலர் மாறிடும். மிளகாத்தூள் போட்டோம், மஞ்சள் தூள் போட்டோம் அப்படின்னா ஒயிட் குருமா மாதிரி இருக்காது. வெஜிடபிள் ஆயிலில் லைட்டாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா வேக விடலாம். ஒரு 3 விசில் விடுங்க, போதும். மூணு விசில் வந்த பிறகு திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 3 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். பட்டாணி எல்லாம் நல்லா வந்து குருமா நல்லா அழகாக வந்திருக்கு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா ஒயிட் கலர் அழகாக இருக்குது பாருங்க. குருமா இஸ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you guys. இதுதான் எங்களோட நைட் டின்னர். வாங்க சாப்பிடலாம்.